பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பச்சை வந்து அப்படியே மாறாமல் இருக்குது. அந்த காலத்தில் இதால் குத்தி கொலை செய்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சரியான வடகம் அதன் பின்னர் வங்கிகளோடு தொடர்புபடுத்தி அவர்களுக்கான சிறிய கடன் வசதிகள் ஸ்கேன் பண்ணவே காணுமே. இது 180 ரூபா. 400 சுவர் இருந்து சரியா. இப்போ 120 சுவர் 170. நாங்கள் வந்து கேன் மேக்கிங் ஜுவல்லரிஸ் தான் செய்கிறோம். அக்காச்சி வணக்கம். வணக்கம். சாப்பிட்டு பார்த்தோம் வேண்டக்கூடிய மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம். இது பேரிச்சம்பள பலகாரம். கவுனா அடிச்சு கொடுக்குறனாலும் கொடுப்போம். கிளி முயற்சியாளர் விற்பனை கண்காட்சி 2026 இது இப்போ எங்கே நடந்து கொண்டிருக்குன்னா பழைய கச்சேரிக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். முன்னுக்கு பார்த்தோம்னா இதுதான் பழைய கச்சேரி, கிளி முயற்சியாளர் சந்தை என்று போட்டிருக்கிறாங்க. ஓகே, முன்னுக்கு பார்த்தோம்னா வரவேற்பு இதெல்லாம் போட்டு தமிழ் கலாச்சாரப்படி எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே போய் நேராக போய் பார்க்கலாம். முன்னுக்கே எண்ணெய் வகைகள்லாம் இருக்குது. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிர்வாகத்தில் இருக்கா சார். வணக்கம் சார். வணக்கம். கிளிநொச்சி முயற்சியாளர் என்ன நிகழ்வு? சிறுதொழில் முயற்சியாளர்கள் சம்பந்தமான கிளி முயற்சியாளர் கண்காட்சி. ஓகே, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு சார். இது என்ன ஒழுங்கில் நடக்குது, இதை பற்றி ஒரு கசம். கிளிநொச்சி மாவட்டத்திலே உள்ள சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்கள் அவர்களுக்கான பயிற்சி, அவர்களுக்கான வழிகாட்டல் போன்ற செயற்பாடுகளை மாவட்ட செயலகத்தில் இயங்குகின்ற சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு தொடர்ச்சியாக செய்து வந்தது. எங்களுடைய திணைக்களமானது கைத்தொழில் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் கீழ் இயங்குகின்ற ஒரு திணைக்களம். எங்களுடைய முக்கியமான செயற்பாடுகளில் வந்து இந்த முயற்சியாளர்களை வேலை ஊட்டுவது. அதிலே நுண்ணிய மற்றும் சிறிய நடுத்தர முயற்சியாளர்களோடு நாங்கள் இணைந்து வேலை செய்கின்றோம். எமது பயிற்சிகள் மற்றும் எங்களோடு இணைந்து பயணிக்கின்ற முயற்சியாளர்களுக்கு அவர்களோட உற்பத்தி மற்றும் சேவைக்கான ஒரு சந்தை வாய்ப்புக்கான களம் தான் இந்த நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விற்பனை கண்காட்சி. இந்த கண்காட்சியினுடைய பெயர் கிளி முயற்சியாளர். கிளி முயற்சியாளர் நோக்கம் என்னென்னா, கிளிநொச்சியில் உள்ள சிறிய மற்றும் நுண்ணிய முயற்சியாளர்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்கிற ஒரு இடம். ஓகே, இப்படி எத்தனை பிரிவினர் வந்திருக்கிறாங்க? இதில் கிட்டத்தட்ட 74 முயற்சியாளர்கள் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார். இப்போ இந்த தொழில் முயற்சியாளர்களுக்கு இப்போ மாவட்ட செயலகம் சார்பாக எவ்வாறான ஊக்குவிப்பு கொடுத்துருக்கீங்க? நாங்கள் மாவட்ட செயலகத்தில் நாங்கள் மட்டுமல்ல 4-5 திணைக்களங்கள் இவ்வாறான சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்களுக்கான சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய திணைக்களம் இவர்களுக்கான பூரணமான சகல பயிற்சி நிறைகளை வழங்கும். உதாரணமாக ஒரு இளைஞர் ஒருவர் தன்னுடைய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் என சிந்தித்து கொண்டு எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் அவருக்கு இவ்வாறான வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும், அவருக்கு பொருத்தமான வியாபாரம் என்ன என்பதை தெரிவித்து அது தொடர்பான பயிற்சிகளை வழங்குவோம். தொடர்ந்து அவர் வியாபாரத்தை ஆரம்பித்ததன் பின்னர் வங்கிகளோடு தொடர்புபடுத்தி அவர்களுக்கான சிறிய கடன் வசதிகள் பெறுவதற்கு வசதி ஏற்படும். அதன் பின்னர் அவர் அந்த தொழில்துறை சார்பாக மேலதிக விவரங்கள், விளக்கங்கள் அல்லது அனுபவங்கள் அல்லது டெக்னிக்கல் தொழில்நுட்ப தொடர்பான பயிற்சிகள் தேவைன்னா அதை நாங்கள் வழங்குவோம். ஆகவே அதையெல்லாம் பெற்றதன் பின்னர் அவர் செய்கிற உற்பத்தி பொருளை கொண்டு வந்து நாங்கள் சந்தைப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். இந்த இடத்துல இருக்கிற ஒரு மார்க்கெட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மார்க்கெட் வந்து பெர்மனெண்ட்டாக எங்களுடைய அரசாங்க அதிபரால் கச்சேரி வளாகத்தில் கட்டப்பட்டிருக்கு. மாதத்தில் முழு நாளும் இந்த மார்க்கெட் இயங்கி கொண்டிருக்கும். ஆகவே ஒரு சிறிய முயற்சியாளர், கிளிநொச்சி பிரதேசத்தில் உள்ள முயற்சியாளர் எந்த எதுவும் வாடகை கட்டணம் அப்படி எதுவும் இல்லை. ஒரு சின்ன மெயின்டெனன்ஸுக்கான ஒரு 100 ரூபா அந்த சங்கம் பெற்றுக்கொள்ளும். அது தவிர வேறு எதுவும் இல்லை. அதாவது இங்கே இருக்கின்ற சுத்தப்படுத்தல் மற்றும் கிளீனிங் போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்கிற செலவினத்தை கவர் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு சங்கம் ஒன்று, சிறிய முயற்சியாளர்கள் சங்கம் ஒன்று சொல்லி நாங்கள் ஒன்று சங்கத்தை இருக்கோங்க. சங்கம் தான் எங்களோட அக்ரிமெண்ட் செய்திருக்குது. சங்கத்தில் உள்ள சகல முயற்சியாளர்களும் இங்கே தங்களோட உற்பத்தி பொருட்களை கொண்டு வந்து விற்கலாம். எந்த கட்டணமும் இல்லை. ஓகே, நன்றி சார். நாங்கள் முயற்சியாளருக்கு சந்திச்சுட்டு எல்லாரும் பாருங்க. இந்த விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்லுங்கள். இளைஞர் யுவதிகள் இதை பார்வையிட்டு தங்களோட வியாபாரங்களை ஆரம்பிக்க விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அதே நேரம் எங்களுக்கு தெரியாமல் யாராவது முயற்சியாளர்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்கள் சேவைகளை செய்து கொண்டு அவர்களை சந்தை வாய்ப்பு இல்லை என்றால் எதிர்வருங்காலங்களில் எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் அதை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறது தயாராக இருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு தொடர்ச்சியாக விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம். ஆனால் யாராக இருந்தாலும் அவர்கள் சிறிய மற்றும் நடுத்தர சொந்த உற்பத்திகளை செய்கிற முயற்சியாளர்களாக இருக்கணும். வாங்கி விற்கிறதுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம். ஓகே, இப்போ ஒரு சொந்த முயற்சியை பொருட்களை தயாரித்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒருவர் உங்களை தொடர்பு கொள்றதுனா என்ன செய்யணும்? எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இந்த பேனரை அதில் காட்டினீங்கன்னா அதில் 2 தொலைபேசி இலக்கம் இருக்குது. அதை இந்த பேனர் என்ன? இந்த பேனரில் இருக்கிற தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் பார்க்கலாம். நோட் 21-228 4037. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்குது. நோட் 21-228 4237, அதாவது 4237. இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த நேரம் அடிக்கலாம். அலுவலக நேரத்தில் அடிச்சிங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களோட தொடர்பை ஏற்படுத்துவோம். அல்லது நீங்கள் மாவட்ட செயல வளாகத்துக்குள்ளே பால் சபைக்கு அருகில் அந்த பிஎஸ்சி பிஸ்னஸ் சர்வீஸ் சென்டர்னு சொல்லி ஒரு புதிய கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்தில் எங்களுடைய அலுவலகம் இயங்கிக் கொண்டு. ஓகே, நன்றி சார். நன்றி. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தொழில் முயற்சியாளர்களை சந்திக்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்
தொழில் கைத்தொழில் செய்கிறவர்களிடம் இருக்கா. அக்கா வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படிங்க? ஓகே, நீங்கள் என்னென்ன உற்பத்தி செய்கிறீங்க அக்கா? நாங்கள் தோல்பொருள் உற்பத்தி செய்கிறோம். மற்றது கருவாடு உற்பத்தி செய்கிறோம். கருவாடு உற்பத்தியில் மங்காளம் இருக்குது. இப்போ நான் ஒரடியாக வைக்கலாண்டபடினால அங்கே வச்சுருக்கேன். இங்கே இது பேக் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த பேக்குகள்லாம் என்ன விலைக்கு போகுது? இதெல்லாம் 1500 1700 1500 கொடுக்குறோம். நீங்களே தான் நாங்களே உற்பத்தி செய்கிறோம். எல்லாமே நாங்கள். இந்த பேக் என்ன விலைக்கு போகுது? இதெல்லாம் 1500, இது 1200. இது லெதர்னா ஆக்ஸ்போர்ட். இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் 100 எவ்வளோ? 100 தான். ஓகே, இப்போ இதுகளை நீங்கள் கடைகள் இது வச்சுருக்கிறீங்களா? நான் கடையை கட்டி அதில் வச்சு தான் தைச்சி உற்பத்தி செய்கிறோம். செய்து நாங்கள் கொள்வனை வந்து நாங்களே தைச்சி உற்பத்தி கடைகளுக்கு மொத்தமாக கொடுப்போம், சில்லறையாகவும் கொடுப்போம். சில்லறையும் கொடுக்குறீங்க. ஓகே, உங்களை தொடர்பு கொண்டதுன்னா எப்படி தொடர்பு கொள்ளுங்க? தொடர்பு கொண்டா எங்களோட விசிட்டிங் கார்டு இருக்குது. விசிட்டிங் கார்டு தான். விசிட்டிங் கார்டு இருக்குது. அந்த விசிட்டிங் கார்டு விசிட்டிங் கார்டில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமல் என்ன? சரி, ஓகே. கருவாடு கடைக்கு அங்கே போடணும். சரியா? ஓகே, நாங்கள் போயிட்டு பார்க்குறோங்க. ஓகே, அப்படியே பார்த்தா இன்னொரு பேக் கடை இருக்குது. அக்கா வணக்கம் அக்கா. நீங்களும் பேக் கடை தானே? ஓகே, பேக் தான் செய்கிறோம். பேக் தான் மெயினாக செய்கிறோம். அதோட இந்த உடுப்பு ஐட்டம் இதுக்கெல்லாம் செய்யுங்க. அதுகள் சாரி. எங்கே இந்த உற்பத்தியெல்லாம் எங்கே நடக்குது? இது கிளிநொச்சி தொண்டமானவரில் செய்கிறோம். சரிங்க. ஓகே, இப்போ என்ன செய்து மொத்தமாக கொடுக்குறீங்களா? மொத்தமாக கொடுப்போம். இப்போ இந்த பேக் என்ன விலை போகுது? இந்த மாதிரி பேக்குகள் இது குறைச்சி கொடுப்போம். 2500 போகுது, 2300 அப்படி கொடுப்போம். இது எல்லாமே நீங்கள் தான் தைக்கிறீங்க? எல்லாமே ஒரே இதுதான். நாங்கள் தைக்கிறோம். நீங்களே செய்றீங்க? வேற விலையில் உள்ள பேக்குகள் இது இல்லை, இப்போதைக்கு இது ஒரு ஐட்டம் தான். ஆர்டர் வந்தால் தச்சு கொடுப்போம். ஓகே, அப்படி உங்களை யாராச்சும் தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? தொடர்பு கொள்ளலாம். ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 067 28 93 309. ஓகே, இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை பெற்றுக்கொள்ளலாம். மொத்தமாக வாங்கினா இன்னும் குறைச்சிக்கு மலிவாக கொடுப்பீங்க. நன்றி அக்கா. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் டோர் மேட் செய்கிற இடமா இருக்குது. அக்கா வணக்கம் அக்கா. இந்தாங்க மைக் அப்படிங்க. வணக்கம். ஓகே, இதுதான் உங்களோட உற்பத்தி பொருளா? ஓகே, எங்கே உற்பத்தி செய்கிறீங்க? என்ன ப்ரைஸ் அதை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். நான் வந்து 2018 தையல் செய்து கொண்டு வரேன். அதில் வந்து ஓடருக்கு வர உடுப்போல தான் இது 2018 22 வட்டம் செய்து கொண்டு வந்தேன். 2022 பிறகு டோர்மேட் செய்து கொண்டு வரேன். இது வந்து 500 ரூபாய் கொடுக்குறேன். நான் ஒவ்வொரு வாகனங்களுக்குரிய இதையும் ஒவ்வொரு விலைக்கு கொடுத்து கொண்டு வரேன். நான் மொத்தமாக கொடுக்குறேன். என்னென்னா கடையில் மொத்தமாக கேட்காக விலையை குறைச்சி கேட்கணும். என்னென்னா நான் இனி இல்லைண்டா கஷ்டப்பட்டு தான் இந்த இதை செய்து கொண்டு வரேன். நானபடியாக நான் மொத்தமாக கொடுக்குறேன். ஆனால் நிறைய ஓடர்ஸ்கள் வர்றது அதை கேட்குற மாதிரி நான் செய்து கொடுத்து கொண்டு வரேன். ஓகே, நல்ல விஷயமாக்கா. இப்போ இது வந்து ஒருத்தருக்கு தேவை பெற்றுக்கொள்ளலாம்னா எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? உங்களுக்கு வந்து விவேகானந்த நகர்லேருந்து எங்களை இது இருக்குது, விசிட்டிங் கார்டு செய்து வச்சுருக்கேன். கலை டெய்லிங் வந்து விவேகானந்த நகரில் கேட்டால் சொல்லி வேணும். நன்றி. ஓகே, அப்படி தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஹார்ட் ஷேப்பில். அக்கா வணக்கம். இல்லை மைக் அப்படிங்க. ஓகே, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க? நான் வந்து இப்போ கால் மிதி தலகணி. கால் மிதினு இதை எடுக்கிறீங்க? சாரி, இது மாறி எடுத்துக்கிட்டா. இது கால் மிதி ஒவ்வொரு மாடல்லையும் கொடுக்குறது. ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஓகே, இப்போ இது என்ன விலை போகுது? இது வந்து 350 ரூபா. 350. இது வந்து 250 ரூபா. இது டாம் மாதிரி ஒன்று 280 ரூபா. இந்த ஹார்ட் என்ன விலை? இந்த காட்டு 400 ரூபா. இது துணியில் செய்தது, இது பஞ்சில் செய்தது. இது என்ன விலை? இது வந்து 650 ரூபா. 650 ரூபா. ஓகே, இப்போ எங்கே ஷாப் வச்சுருக்கீங்களா? எங்கே வீட்டில் வச்சு செய்கிறோம். ஓகே, இப்போ இது ஒருத்தருக்கு தேவைன்னா எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஃபோன் நம்பர் இருக்குது, சொல்லுவீங்களா? சொல்லுங்க. 077 70 01 741. நன்றி. ஓகே, இப்போ இந்த இடத்துல இது என்ன பொருளாக்கா? இது என்ன பாத்திரங்கள்? இதில் என்னென்ன பொருள் வச்சுருக்கிறீங்க? இதெல்லாம் நீங்களே தயாரிக்கிறீங்க? ஓகே, இது என்ன ப்ரைஸு? இது வந்து 170 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் நான், விலை குறைச்சி. இது இந்த ஸ்ப்ரே மைக் வச்சுருக்கீங்க? இது வந்து பாத்திரங்கள் டிஸ்போஸ். இது என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க? 330. இப்போ இதை பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஒரு தொலைபேசி ஒரு நம்பர் அட்ரஸ் எல்லாம் நான் பொட்டிலே அடிச்சிருக்கேன். ஓகே, நான் ஒரு பொட்டில் ஜூம் பண்ணி எடுக்கிறேன். என்ன? ஓகே, யாருக்கும் தேவைண்டா இந்த பொட்டிலில் இருக்கிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நன்றி அக்கா. ஓகே, தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல பத்திக்கா. அக்கா வணக்கம். வணக்கம். ஓகே, பிடிங்க மைக் பிடிங்க. ஓகே, நீங்கள் என்னென்ன பொருள் உற்பத்தி செய்கிறீங்க? நாங்கள் புடவை வியாபாரம், அதோட வீட்டிலேயே நாங்கள் ஃபேக்ட்ரிக் செய்கிறோம். பச்சிலப்பள்ளி பிரதேசத்தில் இயக்கச்சியில். ஸோ நாங்களே செய்து கவுனாக அடித்து கொடுக்குறனாலும் கொடுப்போம், துணியாக கொடுக்குறனாலும் கொடுப்போம். ஃபேக்ட்ரிக்கில் சாரம் எல்லாம் செய்கிறோம்.
ஓகே, இப்போ என்ன விலையில் கொடுக்குறீங்க? மெழுகு போட்டு டிசைன் போட்ட கவுனண்டா 2200 3 மீட்டர் கொடுப்போம். 2.5 மீட்டர்ண்டா 1800 அப்படி கொடுப்போம். இப்போ ஷாப் வச்சுருக்கீங்களா அல்லது வீட்டிலேயே தான். அப்போ உங்களை இது தேவையண்டா எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? பழையில இயக்கஜி டிஎஸ்ஓஎஸ் பழையில கேட்டால் சொல்லிவிடணும். சரி, ஓகே, நன்றி நன்றி. ஓகே மக்களை, தொடர்ந்து பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக செருப்புகள்லாம் இருக்குது. ஆமாம், வணக்கம் அம்மா. நாங்கள் மைக்கப்படுங்க. என்ன இதெல்லாம் நீங்களா உற்பத்தி செய்கிறீங்க? ஆமாம், நீங்களும் தயாரிக்கிறீங்க? என்ன பெரிய கம்பெனியில் மைக்க இருக்குது. எங்கே செய்கிறீங்க இதெல்லாம்? திரேசம்மாபுரம். இப்போ இது என்ன இப்போ விலையில் கொடுக்குறீங்க? இது வெளிக்கடையை கொடுக்குறோன்னா 900 கொடுப்போம். நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறோன்னா 1000 ரூபா. இப்போ இந்த இதில் இருக்கிற இப்போ இதெல்லாம் என்ன விலை? 1000 ரூபா. 1000 எல்லாம் 1000 தான். 1000 இப்போ அம்மா, இப்போ இந்த ஒரு செருப்பு தேவை உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுன்னா எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? எங்களுக்கு எங்களோட பேர் இருக்குது, நிலோஜன் பாதாணி உற்பத்தி. அது இருக்குது. ஃபோன் நம்பர் இது இருக்குதா? சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். 076 750 58 41. ஓகே, இங்கே பாருங்கள், பயங்கரமான ஐட்டம்லாம் இங்கே தான் இருக்குது. ஓகே, இதுவும் இங்கே தான் உற்பத்தி செய்யப்படுதான். ஐயா வணக்கம் ஐயா. இந்தாங்க மைக்க பிடிக்கும். என்ன இதெல்லாம் நீங்கள் தான் உற்பத்தி செய்கிறீங்களா? ஓகே, அப்படியே வாங்க, அதை கத்தி பக்கத்துக்கு வாங்க. சொல்லுங்கள், இதெல்லாம் என்ன விலையில் இருக்குது? இல்லை, நாங்கள் 5000 6000 ஒரு கத்திக்கு என்ன விலை? ஆமாம், எல்லாம் பெரும் விலை தானே. அது கேட்ட பொருள் இதில் லோக்கலும் இருக்குது, நல்லதும் இருக்குது. இது வந்து தரமாக தான் இந்த விலை, லோக்கல் விலை குறையும். சரி 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 சரி. நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க பயங்கரமான கத்தியாக தெரியுது ஐயா. இப்போ இதெல்லாம் விற்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி எப்படி இது எடுக்கணுமா தேவையில்லை? இது வந்து ஸ்ரீலங்கா படையால் தடை தான். அவையால் எங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது. ஆனால் இது எங்களோட சுய தொழில். அப்பாண்ட காலத்துல எல்லாமே செய்து கொண்டாந்து இருக்காங்க. அந்த காலத்தில் இதால் குத்தி கொலை செய்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சரியான மிக குறைவாக இன்றைக்கு கொலை செய்கிறது தான் கூடுதலாக இருக்குது. ஆனால் அதுக்காக இதை விற்கணும்னா அப்படின்னா தலைவணி கூட விற்கிறார். தலைவணியாலும் கொலை செய்திருக்கிறாங்க. தலைவணி வச்சு கொலை செய்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் தடை செய்கிற பொருள்னு சொல்லல. அப்படின்ற ஒரு தேவைக்கு இது விலை 20,000. இல்லை இல்லை, 2000 ஒரு சைடு கூடி கூடி இல்லை இல்லை 2000 தான் பெருசாக கிடந்தது பார்க்க. சரி சரி சரி. கோடாரியும் இருக்குது. கோடாலி இருக்குது. மற்ற நாங்கள் எங்கே வரைக்கிற உள்ளிகள் அதுகள் மீன் வெட்டுற கத்தி, மீது ஆட்டகிற கத்தி. அப்போ அந்த ஒவ்வொரு தேவைக்குமே ஏற்ற மாதிரி இது வந்து திருக்ககிற கத்தி, மீன் வெட்டுற கத்தி. இதனால என்னத்தாலே எங்கே உற்பத்தி செய்கிறீங்க? ஆனந்தபுரம் மேனையின் வீதி ஆனந்தபுரத்தில் கிளிநொச்சியில் தான். நல்லா ஓகே, சந்தோஷம் சந்தோஷம் ஐயா. ஓகே மக்களே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வணக்கம். அம்மா அப்படிங்க. ஓகே, என்னென்ன பொருள் வச்சுருக்கிறீங்க நீங்கள்? நான் வந்து திரவரிங்ஸோ. இது என்ன ஆதித்யா நீலம்? ஆதித்யா நீலம். நீங்கள் தான் தயாரிக்கிறீங்க? நீங்கள் தான் இது உற்பத்தி செய்கிறீங்க? என்ன விலை? என்ன விலை? இது 300 ரூபா. 300 ரூபா. அடுத்து வேறு என்ன பொருள் வச்சுருக்கிறீங்க? பிம். ஆதித்யா பிம். அதுதான் இது உற்பத்தி. அதுவும் இது என்ன விலை? 300 ரூபா. இது திரவரிங்ஸோ. இது என்ன விலை? இதுக்கு 500 ரூபா. 500 ரூபா. என்னென்ன பொருள் போட்டு தயாரிக்கிறீங்க? இது சவுகாரத்துக்கு வந்து இங்கே பார்ப்போம். செம்ம வாசம். அம்மா வணக்கம். வணக்கம். நீங்கள் என்ன உற்பத்தி செய்கிறீங்க? இந்த மைக்க பிடிங்க. நாங்கள் கொம்பவுட், லிக்விட், பிம் இதெல்லாம் உற்பத்தி செய்கிறீங்க. மற்றது செய்கிறோம். மற்ற கால் மீதி செய்கிறோம். இது காப்பேட்டு. இது என்ன விலைம்மா? இது 480 ரூபா. 480. டெலிஃபோன் நம்பர் இருக்குது, இதில் இருக்குது. ஓகே, இந்த பாருங்கள் மக்களே, தூயவன் சலவை திரவம் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இவகிட்ட இருக்கக்கூடிய உற்பத்தி பொருளை நீங்கள் நேரடியாகவோ மொத்தமாக சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். நாங்கள் படிங்க மைக்க படிங்க. நீங்கள் என்னென்ன பொருள் உற்பத்தி செய்கிறீங்க? நான் தொப்பி, குழந்தை பிள்ளையோட சட்டைகள், சூட்டர்கள், பாவாடைகள், சில்லறை ஐட்டங்கள். தொப்பியெல்லாம் என்ன விலை கொடுக்குறீங்க? 800 ரூபா 850 ரூபா கொடுக்கறது. இன்றைக்கு 600 ரூபா கூட மாதிரி தெரியுது. இல்லை, நூறு விலை 600 ரூபா 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இப்போ இன்றைக்கு விலை குறைச்சி கொடுக்குறேன் நான். மற்ற நாளைக்கு 800 ரூபாய்க்கு கொடுக்குறேன் நான். மைக்க கிட்ட வச்சு சத்தமாக்காதீங்க, பாட்டை பெருசாக போட்டு விட்டாங்க. பாய் தான் உங்களோட. ஓகே, என்ன விலைக்கு செய்கிறீங்க? எப்படி செய்கிறீங்க? இதை பற்றி சொல்லுங்க பாப்பா. இது வந்து வேறு ஸ்கந்தபுரம் பக்கம் புல் வெட்டி விற்கிறாங்க. புல் வெட்டி அவங்க விற்கிறாங்க. இப்போ நாங்கள் அதை போய் ஒரு விலையை கொடுத்து வாங்கிட்டு வந்து நாங்கள் நெசவு செய்கிறோம். நெய்து தச்சு கடைகளுக்கு போடுறோம்.
இப்போ இந்த டிப்பா புயலால் இப்போ இது வந்து பாரம்பரியமான ஒரு தொழில் இல்லையா? ஸோ இப்போ இந்த தொழிலில் வந்து எப்படி நிறைய பேர் விரும்பி வேண்டுறாங்களா? அதாவது பழைய ஆக்கள்லாம் கூடுதலாக வாங்குறாங்க. இப்போ இளம் குடும்பங்கள்லையும் பழைய ஆக்கள் இந்த பொருள் எடுத்துக்கொள்றதுல எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சிக்கல் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அங்கே கந்தபுரத்தில் அங்கேயும் அவங்க தொழில் மாதிரி செய்து வெட்டி ஒரு பாய் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? இது வந்து 2 அடி பாய் 800 ரூபாய் கொடுக்குறோம். இது 3 அடி சிங்கிள் பெட்டுக்குள்ளது, அது 1000 ரூபாய் கொடுக்குறோம். இது 4 அடி டபுள் பெட்டுக்குள்ளது, அது 1000. இப்போ இந்த பாய் வந்து பெற்றுக்கொள்றதுனா எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? எங்கள்கிட்ட விசிட்டிங் கார்டு இருக்கு, காரிங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கழிச்சு கொள்ளலாம். சரி, நன்றி ஐயா, நன்றி. இங்கே தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் இங்கே ஒரு பலகார கடை இருக்குது. அக்கா வணக்கம் தாங்க, நினைக்கப்படுங்க. ஓகே, உங்களோட கடையில் என்னென்ன வச்சுருக்கீங்க? என்னென்ன எங்களோட கடையில் நாங்கள் பாரம்பரிய ஆட்சி உணவகத்தில் எங்களோட பிஸ்னஸ் போய்கொண்டிருக்கு. அதில் நாங்கள் வந்து பலகாரங்கள் என்னென்ன பலகாரம் வச்சுருக்கீங்க? காட்டுங்கள் எங்களுக்கு இருக்கா. இந்த இதில் சீனியர் ஏரம் வச்சிருக்கிறோம் செய்து. இது என்ன விலை? இது 1/4 கிலோ 300 ரூபா. கிலோவுக்கு குறைச்சி கொடுப்போம். இது பேரிச்சம்பள பலகாரம். பேரிச்சம்பளம் மட்டும் சொன்னால் இது நாங்கள் செய்கிறது என்னென்னா கச்சான் ரவை பேரிச்சம்பளம் போட்டு இந்த பலகாரம் செய்து. 1/4 கிலோ பையா? 1/4 கிலோ எவ்வளவு இது? இது 500 ரூபா. இப்போ கிலோவுக்கு எடுத்தால் நாங்கள் விலை குறைய கொடுக்குறோம். அதே மாதிரி புழுக்கொடியல் சத்துமா செய்கிறோம். இது தேங்காய் பூ சீனியல் எல்லாம் போட்டு ஏலக்காயில் எல்லாம் போட்டு சும்மா சாப்பிடலாம் கிள்ளி. அப்படி இது இது எவ்வளோ காலாவதி? இது காலாவதி என்று ஒரு 7 மாதம் வச்சு வடிவாக சாப்பிடலாம். 1 கிலோ போத்தல் என்ன விலை? 1350. 1350 ரூபா. இதுக்குள்ள 10 தானியம் சேர்த்துருக்கு, சீனி தேங்காய் பூ எல்லாம் போட்டு வறுத்துருக்கு. தொடர்பு கொள்றோம்னா பாரம்பரிய ஆட்சி உணவகம் இருக்கு, சாப்பாடு கடை இங்கே ஆட்சி உணவு பாரம்பரியம் இருக்கு தானே, அதுக்குள்ளதான் இதுக்கு மிகங்குது. ஓகே மக்களை, எப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் தரணி உற்பத்தி எடுத்துக்க போகிறோம். ஆமாம் வணக்கம், நாங்கள் மைக்கப்படுங்க. ஓகே, தரணி உற்பத்தியில் என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். வணக்கம், நான் பிள்ளையார் சிறுவை தொழிலம் ஆனந்த நகர். நாலங்கட உற்பத்தி உள்ளூர் உற்பத்திகள் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே இடத்துல சத்துமாக்கள், வெள்ளுப்பொரி கூட்டு எல்லாம் அந்த பொருளை எடுத்து காட்டுங்களேன் சொல்கிறத விட. இது தானிய கூட்டு. என்ன விலை கூட்டுன்னு சொன்னால் இதில் எள்ளு, வெள்ளி எள்ளு, மற்றது கச்சான், பிளம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் வேலை செய்கிறீங்க? வேலை உங்களோட தொழிலாளியா? இந்த வேலைக்காரன். இது உள்ளி ஊறுகாய். உள்ளியும் தேனும் கொலஸ்ட்ரால் சாப்பிடுறேன் சாப்பிடலாம், இல்லை காலமாக சாப்பிடலாம், மத்தியானம் சாப்பிடலாம். கொஞ்சம் இஞ்சியும் தேனும். அதுக்கு என்ன பேர் இருக்கு? இதுக்கு பேர் இஞ்சி ஊறுகாய். 77 127 132 62. ஓகே, நன்றி அம்மா. நன்றி. ஓகே, இதுலேயும் நிறைய பொருள் அப்படி வச்சுருக்குறாங்க. ஓகே, தொடர்ந்து இன்னொரு அக்கா இருக்கா. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம் தம்பி. நீங்கள் என்னென்ன பொருள் உற்பத்தி செய்கிறீங்க? நான் சத்துமா செய்கிறேன், முட்டைமா செய்கிறேன், பாரம்பரிய முறையில். மற்ற எள்ளுப்பா இருக்குது. இது உடனே ஆஃபீஸில் இருந்தபடி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற சாப்பிட்டு பார்த்தும் வேண்டக்கூடிய மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்து வேண்டலாம், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வேண்டலாம். அப்படியா? ஓகே, சைபர் 82 சைபர் 6 253. அதுதான் அந்த நம்பர் தான். சரி, ஓகே. நன்றி அம்மா. ஓகே, அப்படியே பார்த்தோம்னா அக்காச்சிக்கு போகிறோம். அக்காச்சி வணக்கம். இந்த மைக்க பிடிக்கும். ஓகே, சொல்லுங்கள், உங்களோட கம்பெனியில் என்னென்ன பொருள் உற்பத்தி செய்கிறீங்க? நாங்கள் இது 2015ஆம் ஆண்டுலேருந்து உற்பத்தி செய்கிறோம். ஸ்டார்டில் ஒரு 2 அரிசி மிளகாத்தூளும் தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்காங்க. இப்போ எங்கள்கிட்ட 25க்கும் அதிகமான உற்பத்திகள் இருக்குது. ஓகே, ஒரு சிலது எல்லாத்தையும் சொல்லலாம் தானே? பிரபலியம் உங்களோட கடையில் போகக்கூடிய பொருளை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். ஃபாஸ்ட் மூவிங்ன்றது ரோஸ்டட் வறுத்த மிளகாய் தூள். இது ஜாழ்ப்பாண கறித்தூள். இது வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக போகும். இது என்ன விலை? 1/4 கிலோவா? இது 250 கிராம். 1/4 கிலோ பை 360 ரூபாயா? 360. வேறு 25 ஐட்டங்கள் வச்சுருக்கிறீங்க. சரி, இப்போ என்னண்டாக்கா, இப்போ இதில் வந்து ஒருத்தருக்கு தேவையாண்டா எப்படி பெற்றுக்கொள்ளணும்? இதை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு எங்கள்கிட்ட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அக்காச்சி ஃபுட் ப்ரொடக்ஷன்ன்றது எங்களோட ஃபேஸ்புக் பேஜ். இந்த விசிட்டிங் கார்டில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அல்லது ஃபேஸ்புக்கில் தொடர்பு கொண்டு மெயிலுக்கும் அனுப்பலாமே. ஓகே, லொக்கேஷனும் போட்டிருக்கீங்களாக்குமே. ஓகே, அல்லது கியூஆர் ஸ்கேன் பண்ணாவே காணுமே. ஓகே, ஃபுல் வெரைட்டியாக இருக்கிறாங்க. ஓகே, இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, நன்றி அக்கா, நன்றி. ஓகே, இப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் கண்ணகி இந்தாங்க அப்படிங்க. கண்ணகி சொல்லுங்கள், என்னென்ன பொருள் உற்பத்தி செய்யுங்க? எங்கள்கிட்ட வந்து கண்ணகி இண்டஸ்ட்ரி. நாங்கள் வந்து மிளகாத்தூள், சத்துமா, சரக்குத்தூள், முட்டைமா அப்படியானதுகள் செய்கிறோம். இப்போ நாங்கள் இதில் சந்தை கண்டு வந்து மிளகாத்தூள் மட்டும் தான் கொண்டு போட்டிருக்கிறோம். எங்களோட இது வந்து கண்ணகி இண்டஸ்ட்ரி வந்து பொன்னகர் மத்தி கிளிநொச்சி அட்ரஸ்.
இந்த லேபிளில் இருக்க ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வைக்கலாமே. வந்து இன்னொரு அக்கா சந்திக்க போகிறோம். அக்கா வணக்கம், பிடிங்க வைக்கப்படுங்க. ஓகே, உங்களோட கம்பெனி பேர் என்ன? வணக்கம் ப்ராடக்ட்ஸ். நாங்கள் வந்து உள்ளூர் உற்பத்தியெல்லாம் சொல்லி மிளகாத்தூள், சத்துமா, குரக்கன்மா, சரக்குத்தூள், ஆவாரங்கோப்பி, நாவல் கோப்பி, ரசப்பொடி, நாங்கள் இதில் இருக்கிற அவ்வளோ இது நாங்கள் தான். இது இது என்ன? இது முருக்கமில்லை வடகம். வடையா? வடகம். வடகம். இது வல்லார வடகம். இது வல்லார வடகம். வல்லாரையில் வாழைப்பூ, வாழைப்பூ வடகம். இப்போ இது சாப்பிட்டா என்ன நடக்கும்? இது இந்த சுருங்க இந்த சரி சரி. அப்படி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சித்த மருத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி தயாரிக்கிறீங்க. ஓகே, எப்படி இப்போ இது தொடர்பாக யாருக்கும் தேவைன்னா எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? எங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோன் நம்பர் இருந்தால் இதில் இருக்குதா? ஓகே மக்களே, தேவையென்றால் இந்த பாருங்கள் லேபிளில் இருக்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இதில் இருக்க பொருள்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மக்களே, தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு கடைக்கு போகிறோம். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். தான் மைக்கப்படுங்க. ஓகே, உங்களோட கம்பெனிக்கு என்ன பேர், என்னென்ன பொருள் உற்பத்தி செய்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். கண்ணன் உற்பத்திகள், கண்ணன் சிறுகைத்தொழில் உற்பத்திகள். சில்லறையாக கொடுக்குறீங்களா, மொத்தமாக கொடுக்குறீங்களா? நாங்கள் முருவண்டியில் 60 கடை, அது முருவண்டியில் 60 கடை இருக்குது. அதுகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்களும் போடுறது. பவுனியாவுக்கு கொடுத்தோம். நாங்கள் அப்படியே திருவண்ணாமலை ஓடர் வந்தால் செய்து கொடுப்போம். எனக்கு இங்கே கச்சேரியிலே நல்ல வியாபாரம் நடக்கிறது. எங்களோட எல்லா உற்பத்தியும் நடக்கிறது கச்சேரியில். ஓகே மக்களே, இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாமே பெண்களுக்குரிய பொருட்களாக அதிகமாக இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அக்கா வணக்கம். நாங்கள் வைக்கப்படுங்க. உங்களோட கம்பெனிக்கு என்ன பேர், என்ன பொருளை உற்பத்தி செய்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் வந்து கேன் மேக்கிங் ஜுவல்லரிஸ் தான் செய்கிறோம். அதோடு சேர்ந்து ரெசினாட் பொருட்களும் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து இப்போ கீடேக் இருக்குது. உங்களோட பேருக்குரிய கீடேக்குகள் பேரில் எடுத்தோம்னா உங்களோட பேர் நேம் வந்து அடிச்சு தருவீங்க. அடிச்சு தருவீங்க. எப்படி ஒன்று செய்கிறதுக்கு எவ்வளோ எடுப்பீங்க? இது சும்மா நோமலை பேர் அடிக்காமல் 150 ரூபாய். இப்படி நாங்கள் உங்களோட பேர் அடிச்சு தந்தோம்னு சொன்னால் 200 ரூபாய் கொடுக்குறோம். 50 ரூபா தான் கூட. ஆமாம். சரி, லவ்வர் எதுவும் கேட்டாங்கன்னா அது கேட்ட மாதிரி ஆர்டர் தந்தா அடிச்சு தருவோம். இப்போ பெரிய பிரேம்கள் அதுகள் அப்படி கேட்டாலும் அடிச்சு தருவோம். நீங்களும் ப்ரொடக்ட் பண்ணுறீங்களா? ப்ரொடக்ட் பண்ணாங்க. சூப்பராக இருக்குதா? இந்த மாலை வித்தியாசமாக இருக்குது. என்ன விலையாக்காது? இது 400 ரூபா. 400 ரூபா. நீங்கள் மட்டும் செய்கிறீங்கன்னா வேலையாக்கள் 3 பேர் சேர்ந்து செய்கிறோம். எங்கே உங்களுடைய வேலையாக்கள் இல்லையா? இந்த கஸ்டமர் வந்துட்டு அவங்களும் கவனிங்க, பிரச்சனை இல்லை. பாருங்க எல்லாம் மலிவாக தான் இருக்குது. இது பிரேஸ்லெட். அது இதெல்லாம் வந்து இப்போ வந்து டியூஷன் பிள்ளைகள் இப்போ எல்லாருமே இப்போ விரும்பி செய்யணும். இதுலேயும் அவன் பேர் எழுத்து இது வைக்கிறேன்னா வச்சு கொடுப்பீங்களா? ஓகே ஓகே. விசிட்டிங் கார்டு. ஓகே, விசிட்டிங் கார்டை காட்டுங்க. ஓகே மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இதில் வந்து QR கோட் இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணாலே எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அல்லது இதில் இருக்க ஃபோன் நம்பரோ ஃபேஸ்புக் பேஜையோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நன்றி அக்கா. நன்றி. தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் கருவாடுகள்லாம் இருக்குது. இதில் ஜூஸ் ஐட்டம் இருக்குது. அக்கா வணக்கம். இந்தாங்க மைக்கப்படுங்க. ஓகே, உங்களோட கம்பெனிக்கு என்ன பேர், என்ன உற்பத்தி செய்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து டெய்லரிங், SK டெய்லரிங். அதோட யூஸும் அதுவும் செய்கிறீங்க? எல்லாம் எல்லாம் சேர்த்து ஜூஸ் வந்து வெள்ளாரி ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், தன்னாசி, பப்பாசி எல்லாம். எங்கேயும் கடைகள் வச்சுருக்கிறீங்களா? கடை இல்லை, நாங்கள் வீட்டில் நாங்கள் செய்தோன்றதா உற்பத்தி பொருளாக இங்கே கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் செய்கிறீங்க. இது ஒரு சுய தொழில் முயற்சி தானே. உடனே அப்படியே தொடர்ந்து போனோம்னா மக்களே, இந்த அம்மா நிற்கிறா. அம்மா வணக்கம். தாங்க மைக்க பிடிக்கும். உங்களோட கம்பெனிக்கு என்ன பேர், என்னென்ன பொருள் உற்பத்தி? ஒமேகா ஆர்கானிக்ஸ். கணித நெக்ஸ்ட் பேர் தான் ஒமேகா ஊர்காயா? ஆர்கானிக்ஸ். ஒமேகா ஆர்கானிக். ஓகே, ஒமேகா ஆர்கானிக்ல என்ன பொருள் வச்சிருக்கீங்க? இது தம்பி நாங்கள் இங்கே சுகர், பிரஷர், கொலஸ்ட்ராலுக்குரிய மாவகை கோப்பி வகை. இதெல்லாம் வருத்தம் அப்படி கொண்ட்ரோல். இந்த கோப்பி இருக்கு பாருங்க. இந்த கோப்பி வந்து 550 ரூபா 100 கிராம். இது 400ல் சுகர் இருந்து சரியா. இப்போ 120 சுகர் 170ல் நிற்கிது. காலமாக குடிக்கிற குளிசியை டாக்டர் போடணும். அப்படி ஒரு தரமானது 11. ஓகே, அந்த தொழில் ரகசியம் சொல்ல மாட்டீங்களா? என்ன எப்படி தயாரிக்கிறீங்க? இல்லை, இது வந்து மூலிகை சாமான். மூலிகை தான் சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன். இல்லை, சொல்லுவேன். காட்டு மல்லி, மற்றது இந்த ஆவாரம்பூ, நாவல் கொட்டை, வேர்க்கொம்பு, லவங்கப்பட்டை, வால்மிளகு, அதர் தொகை, நன்னாரி. சரியா, நீங்கள் 2-3 நாள் அதெல்லாம் தேடுறதுக்கு பேசாமல் இப்படி டப்பா வாங்கி குடிச்சு போகிக்கொள்ளலாம். சரி, இந்த பார்த்துக்கொள்ளுங்க.
முக்கியமான அம்மா பொருள் சொல்லியிருக்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் போடுறோம். வாழ்த்துக்கள். வருத்தக்காரருக்கு குணமாகுது. பாருங்க, செம்பருத்தி பூவில் செய்த கோப்பி, அந்த ஹார்ட்ல உள்ள அந்த தெரியும் தானே, ஹார்ட் அடைப்புகள் 350 ரூபா. நாங்கள் சரியான சக்ஸஸ் ஆகிட்டா நான் இதை கொண்டு வரேன். சரி சார். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பனைசார் பொருட்கள் இருக்குது. இங்கே ஒரு அக்காவும் இருக்கா. அக்கா வணக்கம். வணக்கம். நாங்கள் படிங்க வைக்கப்படுங்க. ஓகே, உங்களோட கம்பெனிக்கு என்ன பேர், என்னென்ன பொருள் உற்பத்தி செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சாலுசான பல்மேரா ப்ரொடக்ஷன், பனைசார் உற்பத்திகள், நீத்துப்பட்டி வகையில் 4 நீத்துப்பட்டி வகைகள் செய்கிறேன் நான். திருகணி வகைகள் இருக்கு என்னட்ட. மற்றது பூக்குடைகள், விதமான பூக்குடைகள் இருக்குது. மற்ற சுலாகுகளும் 3 விதமான சுலாகு வச்சிருக்கிறேன் நான். பாய் வகைகள் இருக்குது, பண்பாய், இது ஒன்று இருக்கு, அந்த ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இருக்கு. 3-4 விதமான இடியப்பத்தட்டு வச்சிருக்கிறேன். 07 074 08 42. இந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு இந்த அக்காட்டு இருக்கிற எல்லா பொருளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே மக்களே, எப்படி பார்த்தோம்னு சொன்னால் தொடர்ந்து இங்கே சில பொருள் இருக்குது. அக்கா வணக்கம். அக்கா நாங்கள் மைக்கப்படுங்க. மைக்கப்படுங்க. அக்காவுக்கு என்ன பேர்? நான் சுபாஜினி. உங்களோட கம்பெனிக்கு என்ன பேர்? புகழ் நிலா. என்னென்ன தொழிலகம். என்னென்ன பொருள் உற்பத்தி செய்றீங்க? நான் முதலாவது ஃபர்ஸ்ட் எள்ளு பாகு செய்கிறேன். இதுதான் அந்த எள்ளு பாகு. என்ன பனங்கட்டியும் சர்க்கரையும். இது எவ்வளோ? 600 ரூபாயா? 600 ரூபா. வேற என்ன பொருள்? மற்றது மூலிகை எண்ணெய். இது என்ன மூலிகை? மூலிகை எண்ணெய் செய்கிறேன். கற்றாழை, கரிஞ்சீரகம், வெட்டிவேர், மற்றது பொன்னாங்கானி, கருவேப்பிலை, வெந்தயம், நச்சீரம் வெள்ளம் போட்டு இதை 15 நாள் இதில் சாரெல்லாம் எடுத்து ஊற வச்சு அதன் பிறகு இதை காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கிறோம். முடி உதிரல தடுக்கும். மற்றது பொடுகு தொல்லையிலிருந்து முற்றாக விடுபடலாம். மற்றது முடி ஓரளவு வளரும். ஓகே, பெண்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணலாமோ? இல்லை, ஆண்கள். பொடுகு தொல்லைக்கு நல்லது தானே. மற்றது வெள்ளை நிறமாகும் தானே, அதுகளுக்கெல்லாம் இது நல்ல. பொன்னாங்கானி, மற்றது நாங்கள் கரிசலாங்கண்ணி வைக்கிற போது முடி அந்த கரும நிறமாக இருக்கும். இது நாங்கள் இந்த இடத்துல சந்தைப்படுத்துவோம். மற்றது இதில் எங்களோட ஃபோன் நம்பர்கள், ஓகே மக்களை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க 07 551 44 பதினாறு இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி எள்ளுப்பாகிலிருந்து எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது அதாவது மங்கள நிகழ்வுகள் இருக்குல்ல, கூப்பிடுந்த நீராட்டு விழா, திருமணம், அந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் பலகாரங்கள் ஆர்டர் செஞ்சு கொடுக்குறீங்க. தொதல் ஆர்டர் செய்து கொடுக்குறோம் நாங்கள். ஓகே, சந்தோஷம். வாழ்த்துக்களுக்கா. வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் அவங்களுக்கு தேவையான உங்களோட ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு. நன்றி. நன்றி. தொடர்ச்சி இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பு வகைகள் இருக்குது. இந்த ஒரு அக்கா இருக்கிறா. அக்கா வணக்கம். வணக்கம். நம்ம எப்படிங்க? அக்காவுக்கு என்ன பேர்? என் பேர் திகழ் இண்டஸ்ட்ரி. ஓகே, உங்களோட கம்பெனிக்கு என்ன பேர்? திகழ். என்னென்ன பொருள் ப்ராடக்ட் பண்ணுறீங்க? எங்கள் மிக்சர், பவுடா, பூந்திலட்டு, எள்ளுப்பா, கடலை, இந்த இதில் இருக்க எல்லா ஐட்டமும் உங்களோட வீட்டையே தயாரிக்கிறீங்க. ஓகே, எவ்வளோ காலமாக செய்து கொண்டிருக்கிறீங்க? 2 வருஷமாக 2 வருஷமாக செய்து கொண்டிருக்கீங்க. பிஸ்னஸ் எப்படி போகுது? போய்கொண்டிருக்குது. இப்போ இது கைத்தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்குறீங்க. ஓகே, இப்போ இந்த பொருளை பெற்றுக்கொள்ளலாம்னா எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இப்போ இந்த பொருள் இந்த கடையில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். கடை வச்சிருக்கிறீங்க எங்கே? இங்கே தான் இருப்பீங்க, வளமே இங்கே இருப்பீங்க. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய கச்சேரிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறு கைத்தொழிலாளர் முயற்சியில் அவைக்கின்றே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்க எல்லா பொருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மைக்கு ஒருத்தர் ஒரு 500 வாங்குறாரு இப்போமே உண்டு. எவ்வளோ போடுவீங்க? சொல்லக்கூடாதா? 50 ரூபா. சரியா, ஓகே. அக்கா வணக்கம். வணக்கம். உங்களோட கம்பெனிக்கு என்ன பேர், என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எங்களை PNS என்டர்பிரைஸ் PPT LTD PNS ப்ராடக்ட்ன்ற பேரில் நாங்கள் உற்பத்தியில் செய்து கொண்டு வரோம். மெயினாக பீனட்ஸோட சம்மந்தமான உற்பத்தியில் அதிகமாக செய்கிறோம். என்னென்ன உற்பத்தி பொருள் அதை எடுத்து எங்களை பீனட்ஸ் லட்டுன்னு சொல்லி ஒரு உற்பத்தி இதான் நாங்கள் அறிமுகப்படுத்தின உற்பத்தி. மற்றது ஊறுகாய் செய்கிறோம். இது ஊறுகாய். மற்றது மேசு சம்பல் செய்கிறோம், முட்டைமா செய்கிறோம், சத்துமா செய்கிறோம். இது இதில் 13 இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்கிறோம். மற்றது டீஹைட்ரேட்டரில் காய வச்ச மோர் மிளகா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பச்சை அப்படியே மாறாமல் இருக்குது. ஓகே, இவ்வளோதான் விஷயம் என்ன? ஓகே,
உங்களோட கம்பெனி மென்மேலும் வளர்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கட்டாயம் தேவையானவர்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி நன்றி. அக்கா வணக்கம். என்ன மைக்க பிடிக்கும்? அக்காவுக்கு என்ன பேர்? சத்தியவாணி. ஓகே சத்தியவாணி அக்கா. உங்களோட கம்பெனிக்கு என்ன பேர்? லவ்லி பார்க். வாவ் சூப்பர் பேர். என்னென்ன ப்ராடக்ட் செய்கிறீங்க நீங்கள்? கூடுதலாக பேபி ஐட்டம் தான். ஹேண்ட் மெட்டல், கிளிப் ஐட்டம், ஹேர் பேண்ட். இதில் இருக்கிறதெல்லாம் 180 ரூபா. 150 ரூபா. ஷாப் கடை வச்சிருக்கிறீங்களா இல்லாட்டி? இல்லை, நாங்கள் கடைக்கு செய்து போடுறோம். நாங்கள் மொத்தமாக கொடுக்குறீங்க? மொத்தமாக கொடுக்குறது. இல்லாட்டி இப்படி இதில் நடக்க கொண்டாந்து போடுறோம். கோயில் திருவிழா. ஓகே. இப்போ இந்த பொருள் ஒரு கடைக்கு தேவை அல்லது ஒருத்தருக்கு தேவைன்னா எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஓகே, வாட்ஸ்அப் சொல்லலாமா? சொல்லுங்க. 076 86 92 830. ஓகே, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். வெட்டிங், ஹேர் பேண்ட், வெட்டிங் பார்ட்டி, அதுக்கு இப்படி வெட்டிங் நாங்கள் ஆர்டர் பண்ணி நான் செய்து கொடுப்போம். அவை ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுப்பீங்க. செய்து தரலாம். ஓகே.